ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே மார்னிங் டைம் வந்து ஒரு 8 o'clock ஆகுது. இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் சேர்த்து ஆம்பூர் ஸ்டைல் மஷ்ரூம் பிரியாணி தான் செஞ்சிருந்தேன். இன்னைக்கு 2 பாக்கெட் மஷ்ரூம் வச்சு தான் மஷ்ரூம் பிரியாணி செய்ய போகிறோம். ஒரு மஷ்ரூம் வச்சு செஞ்சோம்னா மஷ்ரூம் இருக்கதே தெரியல. அதனால் இன்னைக்கு 2 பாக்கெட் வச்சு தான் செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 10 வரமிளகாய் சுடுதண்ணியில் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு ஒரு பாட்டில் எண்ணெய் ஊற்றிட்டு பிரியாணிக்கு போகிற ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதங்கணும். வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஊற்றிட்டு எண்ணெய் வெளியே வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 தக்காளி போட்டுட்டு கொஞ்சம் தயிர் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கடைசியாக கட் பண்ணி வச்சிருந்த மஷ்ரூமையும் தண்ணி சுண்டுற அளவுக்கு நல்லா வதங்கினதும் 3 டம்ளர் தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டேன். அதில் 1 டம்ளர் ஜீரக சம்பா ரைஸ்க்கு 1/2 டம்ளர் சாப்பாட்டு அரிசியை ஊற வச்சு சேர்த்துக்கிட்டேன். அரிசியும் தண்ணி ஒன்று சேர வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு தம் போட்டுக்கிட்டேன். இந்த பிரியாணி சைடிஷாக எக் ஃப்ரை தான் செஞ்சுருந்தேன். அதையும் சைட் பை சைடு செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். பிரியாணி தம் போட்டு முடிச்சதும் ரைஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது சாப்பாடு அவ்வளோ சூப்பராக வந்திருந்தது. ஒரு மைல்டான டேஸ்ட்டில் ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.